குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு விஆர்டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்னைக்கு ஏப்ரல் 14 சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ அது வரைஞ்சோட இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தலைவர் வந்து யாரு அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சரிங்களா? ஸோ பாரத ரத்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஏன்னா இன்னைக்கு வந்து ஏப்ரல் 14 அவருடைய பர்த்டே. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய 135வது பிறந்த நாள். ஸோ வாழ்க்கையில வந்து அவர் அளவுக்கு வந்து யாரும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்து சாதனை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மாபெரும் மனிதர் அவர். ஸோ இந்தியாவுக்கு அவர் புரிந்த அந்த நற்பயன்கள் வந்து என்ன, அது மட்டும் இல்லாம அவர் படித்த படிப்புகள் மற்றும் அவருடைய இது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அவருடைய வரலாறை பத்தி தான் வந்து மொத்தமா இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு 135வது பிறந்த நாள். சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பின் தந்தை. சரிங்களா? ஸோ நம்ம இவர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி அப்படின்னு சொல்லுவோம், சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து நிறைய இது இருக்கு. ஸோ அவருடைய பிறந்த நாள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 14. சரிங்களா? அவருடைய பிறந்த நாள் தான் ஏப்ரல் 14. ஸோ இந்த வருடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2025 அப்படிங்கிறது அவருடைய 135வது பிறந்த நாள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவருடைய வரலாறு பத்தி பார்த்தலாம். ஸோ அவர் பிறந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 14, 1891. சரிங்களா? ஸோ ஏப்ரல் 14 1891 அப்போதைய மகாராஷ்டிரா. சரிங்களா? ஸோ அப்போதைய மகாராஷ்டிரால மவ் அப்படிங்கிற அம்பவாடே அப்படிங்கிற இடம். சரிங்களா? ஸோ அதாவது மவ் அப்படிங்கிற அம்பவாடே அப்படிங்கிற இடத்துலதான் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பிறந்தாரு. சரிங்களா? சோ இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசம். ஆனா அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மகாராஷ்டிராவுக்குள்ள ஒரு பகுதியா இருந்ததுதான் வந்து இந்த மவ் அப்படிங்கிற அம்பவாடு. ஸோ தற்போது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்பேத்கர் நகர். அது மட்டும் இல்லாம எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தது மகாராஷ்டிரால இருந்தது, இப்போ மத்திய பிரதேசத்துல இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அவருடைய தந்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ராம்ஜி சக்பால், ராம்ஜி மலோஜி சக்பால், ராம்ஜி சக்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்துல வந்து பணியாற்றினார். சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்துல பணியாற்றுறாரு. தாயார் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீமாபாய். அவருடைய தாயார் வந்து பீமாபாய் அவர்கள். சரிங்களா? அவருடைய இளமை வயதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து படிப்புக்காக வந்து நிறைய வந்து இயங்கினாரு. ஏன்னா கல்வி வந்து இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. கல்வி ஒரு அடிப்படை உரிமையா வந்து எல்லாருக்கும் கிடைக்குது. ஆனா அந்த காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு கல்வி வந்து ஒரு நார்மலா சாதாரண மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி வந்து அவருக்கு வந்து கிடைக்கல. காரணம் வந்து என்ன அப்படின்னா அவருடைய சாதி தான். ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனத்தை சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மகர் அப்படின்னு சொல்லுவாங்க, மகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஸ்டை சேர்ந்தவர் தான் வந்து யார் அப்படின்னா அந்த அம்பேத்கர் அவர்கள். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரை வந்து இந்த பிறப்பின் அடிப்படையில வந்து பாகுபாடுபடுத்தி அவரை வந்து படிக்க விடாம, ஸோ நார்மலா அவர் வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க விடாம நிறைய சித்திரவதைகள்லாம் நடந்திருக்கு. ஸோ ஸ்கூல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து தனியா உட்கார்றதுக்காக வீட்டுல இருந்து ஒரு கோணி சாக்கெல்லாம் கொண்டு போயிடணும். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் கொடுமைகள்லாம் வந்து அனுபவிச்சிருக்காரு. ஸோ இருக்கிறதே வந்து மிகப்பெரிய பாவம் வந்து எது அப்படின்னா பிறப்பால பாகுபாடு பாக்குறது தான். ஸோ அதை அனுபவிச்சது வந்து நம்ம டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஸோ அவர் வந்து ஸ்கூல் படிப்பதெல்லாம் எங்க படிக்கிறாரு அப்படின்னா சதாரா அப்படிங்கிற இடத்துல. சரிங்களா? சதாராவில் உள்ள ஒரு உள்ளூர் அரசு பள்ளியில தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பள்ளி படிப்பு படிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 1907 மெட்ரிகுலேஷனை முடிக்கிறாரு. சரிங்களா? ஸோ 1907 மெட்ரிகுலேஷனை வந்து எங்க முடிக்கிறாரு, மெட்ரிகுலேஷன் முடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்பின்ஸ்டன் கல்லூரியில சேர்க்கிறாரு. சரிங்களா? எல்பின்ஸ்டன் கல்லூரியில சேர்த்து அங்கதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய யூஜியை வந்து முடிக்கிறாரு. ஸோ இளங்கலை பட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜியில் அங்க எல்பின்ஸ்டன் கல்லூரி முடிக்கிறாரு. ஸோ அங்க வந்து என்ன படிக்கிறார் அப்படின்னா பொருளாதாரம் மற்றும் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் மற்றும் பொலிட்டிக்கல் சயின்ஸ், பொருளாதாரம் மற்றும் அரசியல் அறிவியல், இந்த 2 டாபிக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் இளங்கலை பட்டம் முடிக்கிறாரு. சரிங்களா? இளங்கலை பட்டம் முடித்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1912. ஸோ 1907 ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கிறாரு. 1912 யூஜி முடிக்கிறாரு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பரோடா மன்னர் வந்து ஒரு ஹெல்ப் பண்றாரு. சரிங்களா? ஸோ பரோடா மன்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா படிக்க வைக்கிறதுக்காக நான் ஸ்காலர்ஷிப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பரோடா மன்னர் சாயாஜிராவ் கெய்க்வாட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா? ஸோ பரோடா மன்னர் சாயாஜிராவ் கெய்க்வாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப் உதவி தராரு. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அமெரிக்கா போயிட்டு ஹையர் எஜுகேஷன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிளம்புறாரு. எப்போ அப்படின்னா 1913 மன்னர் வந்து யார் அப்படின்னா பரோடா பகுதியை சேர்ந்தவர். மன்னருடைய பெயர் சாயாஜிராவ் கெய்க்வாட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஸோ நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கா போயாச்சு. அமெரிக்கால இருக்க கொலம்பியா பல்கலைக்கழகம், சரிங்களா. ஸோ அமெரிக்கால இருக்க கொலம்பியா பல்கலைக்கழகத்துல பொருளாதாரம், அரசியல், தத்துவம் மற்றும் சமூகவியல் இந்த பாடங்கள் எல்லாத்தையும் வந்து படிக்கிறார், சரிங்களா. ஸோ பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்கள் எல்லாத்தையும் வந்து யார் படிக்கிறா அப்படின்னா இந்த நம்ம அம்பேத்கர் அவர்கள் வந்து படிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1915 பண்டை கால இந்திய வணிகம் அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்காக இவர் வந்து முதுகலை பட்டம் முடிக்கிறார். ஸோ முதுகலை பட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா மாஸ்டர்ஸ் முடிக்கிறார். ஸோ இளங்கலை பட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பம்பாயில இருக்க எல்பின்ஸ்டன் காலேஜ்ல வந்து படிச்சாரு. இம்முதுகலை வந்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர்ஸ் வந்து அமெரிக்கால கொலம்பியா யூனிவர்சிட்டியில பண்டை கால இந்திய வணிகம் அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்காக அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா முதுகலை பட்டம் வாங்குறாரு, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் அங்கதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் வந்து ஒரு புக்கை ஒன்று எழுதுறாரு. ஸோ அந்த புக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று வந்து வெளியிடுறாரு. ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி புக்காவே வந்து வெளியிட்டாரு, சரிங்களா. ஸோ அதுதான் வந்து அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் வந்து எது அப்படின்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே கொலம்பியா யூனிவர்சிட்டியில இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா நார்மலா ஒரு பொலிட்டிக்கல் மட்டும் படிக்கல, பொலிட்டிக்கல் சயின்ஸ் மட்டும் வரல, அவர் வந்து எக்கனாமிக்ஸும் படிச்சிருக்காரு. ஸோ அதனாலதான் வந்து இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கட்டுரைக்காக இவருக்கு வந்து பார்த்தோம்னா முனைவர் பட்டம், அதாவது டாக்டரேட் பட்டம், பிஹெச்டின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து பிஹெச்டின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து பார்த்தோம்னா டாக்டரேட் பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா, இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக, சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா பண்டைய கால இந்திய வணிகம் அப்படிங்கிற ஆய்வுக்காக அவருக்கு வந்து முதுகலை பட்டமும், இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற ஆய்வுக்காக. ஸோ அது வந்து இவருடைய முதல் நூல். ஸோ அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் வந்து எது அப்படின்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றம் வளர்ச்சியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற ஆய்வுக்காக கொலம்பியா யூனிவர்சிட்டி இவருக்கு முனைவர் பட்டம், டாக்டரேட் பட்டமும் கொடுத்துருக்கு, சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1920 அங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வந்து லண்டன் போறாரு, சரிங்களா. ஸோ அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா வந்து லண்டன் போறாரு. ஸோ லண்டன் போயிட்டு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய லைப்ரரி போய் படிக்க ஆரம்பிக்காரு. பொருளாதார படிப்புக்காக லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லண்டன் பொருளாதார பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா LSE, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க போயிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா படிக்க போறாரு. ஸோ அங்க வந்து என்ன படிக்கிறாரு அப்படின்னா பொருளாதாரமும் அங்கதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாயரும் அங்கதான் வந்து படிக்கிறாரு, சரிங்களா. ஸோ பொருளாதார படிப்புக்கு போறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்க போயிட்டு லாயர் பாரிஸ்டர் பட்டமும் அங்கதான் வாங்குறாரு, சரிங்களா. ஸோ 1921 முதுநிலை அறிவியல் பட்டம் வாங்குறாரு, சரிங்களா. ஸோ முதுநிலை பட்டம் வாங்கிட்டு முதுநிலை அறிவியல் பட்டம் வாங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1923 மறுபடியும் இன்னொரு டாக்டரேட் பட்டம், ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நூலுக்காக, ஒரு ஆராய்ச்சி கட்டுரைக்காக மறுபடியும் இன்னொரு டாக்டரேட் பட்டம் வந்து வாங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1923 அதே ஆண்டுல சட்ட படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் வாங்குறாங்க. ஸோ பாரிஸ்டர் பட்டம் வாங்குறாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா ஒரு லாயருக்கான ஒரு பட்டம் தான் வந்து என்ன அப்படின்னா அந்த பாரிஸ்டர் பட்டம் அப்படிங்கிறதுங்களா. ஸோ எப்போ வாங்குறாரு அப்படின்னா 1923 எந்த காலேஜ் அப்படின்னா லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இங்கிலாந்துல இருக்குது, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூக பணிகள். ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பரோடா மன்னர் வந்து ஸ்காலர்ஷிப்பை வந்து நிப்பாட்டிடுவார், சரிங்களா. ஸோ வேற வழி இல்லாம அம்பேத்கரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அம்பேத்கர் வந்து திரும்பி வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிரும். ஏன்னா பரோடா மன்னர் வந்து ஸ்காலர்ஷிப்பை நிப்பாட்டிட்டாரு. ஸோ அப்படிங்கிறப்போ அவரால் வந்து மறுபடியும் படிக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு சமாளிச்சு பாக்குறாரு. ஸோ அதனால எக்கனாமிக்கல் அவரால் சமாளிக்க முடியல. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா திரும்பி வந்துடுறாரு, சரிங்களா. ஸோ திரும்பி வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவில் கீழ்த்தட்டு மக்கள், அதாவது தலித் மக்கள் அல்லது கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய முன்னேற்றத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து போராட்டங்கள் வந்து நிறைய எடுப்பாரு. ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீண்டாமையை வந்து கடுமையா வந்து எதிர்க்கிறாரு, சரிங்களா. ஸோ தீண்டாமை அப்படிங்கிறது ஒரு வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு பெரிய அளவு பெரிய பாவ செயல், தீண்டாமைங்கிறது பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. ஸோ தீண்டாமையை வந்து கடுமையா வந்து எதிர்க்கிறாரு. பிறப்பின் அடிப்படையில் ஒரு உயர்வு தாழ்வு கருது நோக்கம் வந்து கைவிடப்பட வேண்டும் சொல்லிட்டு சொன்னது வந்து யாரு அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ அது மட்டும் இல்லாம மக்களுடைய கண்ணியம், சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்காக அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா போராடிக்காரு. ஸோ தாழ்த்தப்பட்ட மக்களின் கண்ணியம், சமத்துவம், சமூக நீதிக்காக போராடினவர் யாரு அப்படின்னா நம்ம டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ அவருடைய முக்கியமான புத்தகங்கள் ஒரு 3 புத்தகங்கள் இருக்கு. ஸோ சாதி ஒழிப்பு, புத்தரும் அவரது தம்மமும். ஆக்சுவலா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் முடிகிற ஸ்டேஜ்ல தான் வந்து அம்பேத்கர் வந்து இறந்துருவாரு. ஸோ இது வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புத்தரும் அவரது தம்மமும் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து வெளியாயிருக்கும், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சூத்திரர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஸோ இந்த 3 நூலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கருடைய முக்கியமான நூல்கள்,
சரிங்களா. சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1924 ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு. அது வந்து என்ன அப்படின்னா பகிஷ்கிருத ஹிதகாரிணி சபா. பகிஷ்கிருத ஹிதகாரிணி சபா, இதோட தமிழ் மீனிங் வந்து என்ன அப்படின்னா ஒதுக்கப்பட்டவர்களின் நலனுக்கான சங்கம் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த பகிஷ்கிருத ஹிதகாரணி சபா அப்படிங்கிறது. இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களிடையே கல்வியை மேம்படுத்துவது மற்றும் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துறதா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய நோக்கமா இருக்கு, இந்த அமைப்புடைய நோக்கம். சரிங்களா. ஸோ தாழ்த்தப்பட்ட மக்களிடையே வந்து கல்வியை மேம்படுத்துவது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துறது தான் வந்து இந்த பகிஷ்கிருத ஹிதகாரணி சபா அப்படிங்கிற அமைப்பு, அந்த அமைப்புடைய நோக்கம். ஸோ அந்த அமைப்பு வந்து எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1924. ஸோ அது மட்டும் இல்லாம இவர் 2 பத்திரிகைகளும் நடத்தியிருக்காரு. என்னென்ன பத்திரிகைகள் அப்படின்னா மூக் நாயக், மூக் நாயக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கப்பட்ட இந்தியா, தென் சமத்துவ ஜனதா. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய பத்திரிகைகள். ஸோ இதுல மூக் நாயக் அப்படிங்கிற பேர் வந்து மீனிங் வந்து என்ன அப்படின்னா மௌனத்தின் தலைவர் அல்லது அமைதியின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மௌனத்தின் தலைவர், அமைதியின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூக் நாயக், ஒதுக்கப்பட்ட இந்தியா மற்றும் சமத்துவ ஜனதா ஆகிய இந்த பத்திரிகைகள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருடைய பத்திரிகைகள்னா நம்ம டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுடைய பத்திரிகைகள். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய முக்கியமான போராட்டங்கள் வந்து ஒரு 2 போராட்டங்கள் இருக்கு. ஸோ ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா மகத் சத்தியாகிரகம். ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மகத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும். ஸோ அந்த பகுதியில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொது நீர்நிலை குளம் ஒண்ணு இருக்கும். சரிங்களா. ஸோ அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அங்க போகவே கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அங்க வந்தா தண்ணி வந்து தீட்டுப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. சோ அதை வந்து அம்பேத்கர் அவர்கள் தட்டி கேட்டு ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை வந்து நடத்துவாங்க. ஒரு அமைதியான முறையில ஒரு சத்தியாகிரக போராட்டம் நடத்துவாங்க. ஆண்டு வந்து எப்போ அப்படின்னா 1927. அதாவது ஒரு நூற்றுக்கணக்கான மக்களை கூட்டிட்டு போயிட்டு மகத் அப்படிங்கிற அந்த பொது நீர்நிலைக்கு போயிட்டு எல்லாரையும் வந்து நீர் அருந்த செய்யறதுதான் வந்து அந்த போராட்டத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு. சோ அங்க போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா தண்ணி எடுத்து எல்லாரையும் வந்து குடிக்க வைக்கிறாருங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு மேல உயர்நீதிமன்றம், பம்பாய் உயர்நீதிமன்றமே என்ன சொல்லிடுது அப்படின்னா அந்த எல்லாரும் வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து அந்த நீதிமன்றத்துக்கு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிடுது. சரிங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு இயக்கம் 1930 காலாராம் கோயில் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சாரு. சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோவில் நுழைவு போராட்டம். காலாராம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோவில். ஸோ அந்த கோவில்ல நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனுமதி கிடையாது. ஸோ அதை எதிர்த்து ஒரு கோவில் இயக்கத்தை ஆரம்பிச்சது அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலாராம் கோயில் இயக்கம். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து பார்த்தோம் அப்படின்னா 1936 தலித்துகள் மற்றும் தொழிலாளர் வர்க்கத்தின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக சுதந்திர தொழிலாளர் கட்சியை ஆரம்பித்தார். சுதந்திர தொழிலாளர் கட்சி எப்போ ஆரம்பித்தார் அப்படின்னா 1936. 1936 தலித்துகள் மற்றும் தொழிலாளர் வர்க்கத்தின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக சுதந்திர தொழிலாளர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கட்சி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1937 எலெக்ஷன் நடக்கும். ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பம்பாய் மாகாண தேர்தலில் நிறைய இடங்களை வந்து வின் பண்ணிடும். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1942 தன்னுடைய அந்த சுதந்திர தொழிலாளர் கட்சியை பட்டியல் சாதியினர் கூட்டமைப்பாக, ஸோ அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட்டியல் சாதியினர் கூட்டமைப்பா வந்து மாத்துறாருங்களா. சுதந்திர தொழிலாளர் கட்சி 1936, அதாவது 1942 சுதந்திர தொழிலாளர் கட்சியா வந்து மாத்துறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வட்டமேசை மாநாடு. ஸோ அம்பேத்கருடைய லைஃப்ல வந்து மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் வந்து அந்த 1930 to 32 இந்த 2 வருஷத்துல வந்து மிகப்பெரிய அளவிலான நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 வட்டமேசை மாநாடுகள். சரிங்களா. ஸோ இந்த 3 வட்டமேசை மாநாடுகள் வந்து எதுக்காக நடக்கும் அப்படின்னா இந்தியாவில அடுத்த சட்டங்கள் வந்து எந்த மாதிரி பண்ணலாம், அரசியலமைப்பு சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட நிகழ்வுகள் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த 3 வட்டமேசை மாநாடுகள். சரிங்களா. ஸோ இந்த 3 வட்டமேசை மாநாடுகள் எப்ப நடக்குது அப்படின்னா 1930, 1931, 32. சரிங்களா. ஸோ முதல் வட்டமேசை மாநாடு 1930, இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931, மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 3 வட்டமேசை மாநாடுகள் 3 ஆண்டுகள் நடக்குது. ஸோ இதை 3லயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் கலந்துக்குவாங்க. சரிங்களா. ஸோ இதனுடைய அவர் எதுக்காக வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு நேர்மையான முறையில ஒரு அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில எலெக்ஷன் நடக்கணும். ஸோ அதுக்காக தனித்தொகுதியை வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தனி வாக்காளர் தொகுதியை வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3 வட்டமேசை மாநாடுகளையும் கலந்துட்டாரு. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய அந்த 3 வட்டமேசை மாநாடுகள்ல இவருடைய பேச்சு மற்றும் அவருடைய போராட்டம் அந்த ஒரு இதன் விளைவாக 1932 மெக்டொனால்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ராம்சே மெக்டொனால்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்தினுடைய பிரதிநிதி.
ஸோ இங்கிலாந்து பிரதிநிதியான ராம்சே மெக்டொனால்ட் அப்படிங்கிறவர் ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாரு. சரிங்களா? ஸோ அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, வகுப்புவாத, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தனி தொகுதியை வந்து தனி வாக்காளர் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிவிக்கிறாரு. சரிங்களா? எப்போ அப்படின்னா 1932. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் நன்கொடை. சரிங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்காக? தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நம்ம B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து வாங்கினது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூனா ஒப்பந்தம். ஸோ அந்த வட்டமேசை மாநாடுகளுக்கு அடுத்து உருவான ஒரு ஒப்பந்தம் தான் என்ன அப்படின்னா இந்த பூனா ஒப்பந்தம். ஸோ பூனா ஒப்பந்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்ப கையெழுத்தாகுதுன்னா 1932 செப்டம்பர் 24. சரிங்களா? ஆக்சுவலா 1932 ஆகஸ்ட் 8 சம்திங் அந்த டேட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ராம்சே மெக்டொனால்டு வந்து அந்த அறிக்கையை வந்து வெளியிடுவாரு. ஸோ அதை எதிர்த்து காந்தியடிகள் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா உண்ணாவிரதம் இருப்பாரு. ஆக்சுவலா காந்தியடிகள் வந்து என்ன நினைப்பாரு அப்படின்னா, ஏற்கனவே இந்துக்கள் வந்து பல பிரிவா இருக்காங்க. ஸோ இதுல வந்து தாழ்த்தப்பட்ட மக்களையும் இந்துக்கள் இருந்து பிரிக்க வேண்டாம். ஸோ அவங்களும் இந்துக்களோட ஒரு பகுதி தான். ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு எதுக்கு தனி தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து கேட்பாரு. ஆனா அம்பேத்கர் வந்து சொன்னாருன்னா, அம்பேத்கர் வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவில இருக்கிற நிலைமை, இந்தியாவில இருக்கிற சுச்சுவேஷன் எதுவுமே உங்களுக்கு புரியாது காந்தி. ஸோ அதனால வந்து நீங்க வந்து இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். ஸோ தனி வாக்காளர் தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லுவாரு. ஆனாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகள் வந்து கேட்காம பூனேல வந்து எரவாடா சிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயில் இருக்கும். அந்த சமயத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில சட்ட மறுப்பு இயக்கம் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதன் காரணமாக காந்தியடிகள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா புனேல இருக்க எரவாடா சிறையில வந்து அடைச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த எரவாடா சிறையில வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து உண்ணாவிரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ எரவாடா சிறைச்சாலையில உண்ணாவிரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ 1932 செப்டம்பர் 24 காந்தி மற்றும் அம்பேத்கர், அதாவது வந்து 1932 செப்டம்பர் 24 பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அம்பேத்கர் வந்து தன்னுடைய அந்த தனித்தொகுதி முறையை வந்து கைவிட்டார். அது காரணம் வந்து என்ன அப்படின்னா அவர் மேல போடப்பட்ட ப்ரெஷர் தான். ஸோ எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அம்பேத்கர் காந்தியடிகள் வந்து சாகுற நிலைமைக்கு போயிட்டாரு. ஏன்னா உண்ணாவிரதம் வந்து ரொம்ப மோசமாயிருது, அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து நீங்க அம்பேத்கர் போயிட்டு அந்த அம்பேத்கர் காந்தியடிகள் கிட்ட பேசுங்க, காந்தியடிகள் கிட்ட பேசி உங்களுடைய அவரை வந்து சமாதானம் பண்ணுங்க அப்படின்றப்போ வேற வழி இல்லாம அம்பேத்கர் வந்து காந்தியடிகள் கிட்ட போறாரு. சரிங்களா? ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கருக்கு முழு மனதே இருக்காது. ஏன்னா இது இப்பதான் வந்து நம்மளுடைய மக்களை வந்து முன்னேற்றதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் வந்து காந்தி தடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துலதான் அம்பேத்கர் இருப்பாரு. அந்த சமயத்துலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மயிலை சின்னத்தம்பி ராசா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் இருப்பார். ஸோ MC ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் தான், தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்பை சார்ந்தவர் தான். ஸோ அந்த மயிலை சின்னத்தம்பி ராஜா என்று அழைக்கப்பட்ட MC ராஜா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அம்பேத்கர் கிட்ட போயிட்டு நம்ம வந்து நல்லதுதான் பண்றோம். ஸோ இதை பண்ணா நம்ம வரலாறு வந்து நம்மளுக்கு பாராட்டும் தான். ஆனா எந்த அளவுக்கு பாராட்டுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தூற்றத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் கிட்ட MC ராஜா போய் சொல்லுவாரு. ஸோ அதை ஏத்துக்கிட்டு தான் வந்து அம்பேத்கர் போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா காந்தியடிகள் கிட்ட போயிட்டு சரி நான் வந்து அந்த தொகுதியை வந்து விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அட் த சேம் டைம் காந்தியடிகள் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா தலித்துகளுக்கு மாகாண சட்டசபையில தனி தொகுதியை வந்து நான் இடஒதுக்கீடு பண்றேன் அப்படின்னு சொல்லுவாச்சுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்தது வந்து என்ன அப்படின்னா தனி வாக்காளர் தொகுதி. சரிங்களா? ஸோ அதனுடைய நோக்கம் அது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு தொகுதியில தாழ்த்தப்பட்ட வேட்பாளரும் நிக்கணும், பொது வேட்பாளரும் நிக்கணும். தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஓட்டு போடணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் வந்து அம்பேத்கர் வந்து ஏற்படுத்திருப்பாரு. ஸோ அதுக்கு பதிலாக இப்ப காந்தியடிகள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லிட்டு தனி தொகுதியவே நான் ஒதுக்கீடு பண்றேன். ஸோ அந்த தொகுதிகள்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 148 தொகுதிகள், அதாவது மொத்த இந்தியா முழுவதும் ஒரு 148 தொகுதிகளை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யறாரு. யாரு அப்படின்னா காந்தியடிகள். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் மொத்த தொகுதிகள்ல 10%, மொத்த தொகுதிகள்ல 10% வந்து யாருக்கு அப்படின்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா காந்தியடிகள் வந்து சொல்றாரு. சரிங்களா? சோ இந்த ஒப்பந்தத்தின் விளைவாதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகளுக்கும் இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் காந்திக்கும் அம்பேத்கருக்குமான பார்வைகளுடைய அந்த ஒரு வித்தியாசமும் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அம்பேத்கர் வந்து அவர் வந்து அந்த தீண்டாமை கொடுமை எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சு வளர்ந்தவர். ஆனா காந்தியடிகள் அப்படி கிடையாது. அவர் ஒரு பிராமின் இல்லை அப்படின்னாலும் கூட அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு வேறுபாடோ இல்லை தீண்டாமையோ அந்த மாதிரி எதுவுமே நிகழ்ந்தது இல்லை. ஸோ அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகளுக்கு இது வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான ஒரு பார்வையை விழாம இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த ஒரு பூனா ஒப்பந்தத்தினுடைய விளைவின் காரணமாக காந்தியடிகள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இதுக்கப்புறம் தான் இந்தியாவில் கேஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து
இதுக்கப்புறம் சாதி ஒழிப்பு ஒருங்கிட வந்து முன்னெடுப்பு அமைத்தார். ஸோ ஹரிஜன் யாத்திரை நடத்துவாரு, ஹரிஜன் அப்படிங்கிற பத்திரிகை நடத்துவாரு, கோவிலுடைய போராட்டம் நடத்துவார் யார் அப்படின்னா காந்தியடிகள். ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இது ஆக்சுவலா அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்குமான அந்த ஒரு பார்வையே வந்து வித்தியாசமா இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி கிளாஸ். ஸோ அதை நம்ம தனியாவே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுல அம்பேத்கரை பத்தி மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த ஒப்பந்தத்தில் பூனா ஒப்பந்தத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பா வந்து யார் கையெழுத்து போடுறா அப்படின்னா அம்பேத்கர் கையெழுத்து போடுறாரு. காந்தியடிகள் அல்லது சாதி இந்துக்கள் சார்பா மதன் மோகன் மால்வியா, ஸோ மதன் மோகன் மாளவியான்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து கையெழுத்து போடுறாங்க. ஸோ எந்த ஒப்பந்தம் அப்படின்னா பூனா ஒப்பந்தம். அதன்படி தனி வாக்காளர் தொகுதி அப்படிங்கிற முறை கைவிடப்பட்டு தனி தொகுதிக்கு இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, தனி தொகுதி முறை வந்து இப்ப வந்து கடைபிடிக்கப்பட்டது. மொத்தம் 148 தொகுதிகள் காந்தியடிகள் சார்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இதர பதவிகள். ஸோ 1942, 46 ஸோ அந்த காலகட்டங்கள்ல வைஸ்ராயின் நிர்வாக குழு. ஸோ இந்த சமயத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இடைக்கால அமைச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடைக்கால அமைச்சகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அம்பேத்கர் வந்து பார்த்தோம்னா தொழிலாளர் அமைச்சரா இருக்காரு. சரிங்களா? ஸோ அவருடைய காலகட்டத்துல தான் இந்த தொழிற்சாலைகள் சட்டம் 1946, தொழிற்சங்க சட்டம் 1947 தான் வந்து அவருடைய காலகட்டத்தில் தான் வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இஎஸ்ஐ, இபி, பிஎஃப் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய யாருடைய ஐடியால வந்தது அப்படின்னா நம்ம டாக்டர் பி ஆர் அம்பேத்கருடைய ஐடியா வந்ததுதான். ஸோ அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர்களும் நிர்வாகத்துல பங்கேற்கணும், தொழிலாளர்களுக்கு உரிய உதவிகள் எல்லாத்தையும் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து வாதாடி இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1947 சுதந்திர இந்தியாவினுடைய முதல் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சரா வந்து மாறுறாரு. முதல் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் வந்து யாரு அப்படின்னா நம்ம டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள். ஸோ 1947 டு 51 வரைக்கும் அந்த பதவியில இருப்பாங்க. 51 வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. சரிங்களா? ஸோ ராஜினாமா பண்ணிட்டாரு. அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்து சட்ட மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ணுவார். சரிங்களா? ஸோ இந்து சட்ட மசோதா. ஸோ இந்த சட்ட மசோதா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் பெண்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சம இது வர்றது. சரிங்களா? அதாவது பெண்களுக்கு வந்து தத்தெடுக்கிறதாகட்டும், கல்யாணம் பண்றது, சொத்துரிமை எல்லாத்துலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து சம உரிமைகளை வழங்குறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்து சட்ட மசோதா. ஆனா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு எதிர்ப்பு. அதாவது அந்த காலத்துல அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்துக்கள் தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு எப்படி ஒரு மாதிரி உரிமைகள் எல்லாம் தருது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவு மிகப்பெரிய அளவுல வந்து எதிர்ப்பு வருது. ஸோ அதை காரணமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மசோதா வந்து தோல்வி அடைஞ்சிருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர். சரிங்களா? ஸோ வரைவு குழுவின் தலைவராக இருக்காரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்திய அரசியலமைப்பின் எழுதுவதற்கான வரைவு குழுவின் தலைவராக யார் இருக்காரு அப்படின்னா நம்ம டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் இருக்காரு. ஸோ இந்திய அரசியலமைப்பின் முதன்மை சிற்பி, சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். ஸோ இவரால் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் கொள்கைகளை உள்ளடக்கியதான் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமையா மாறி இருக்கு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமையா மாறி இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரால அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால். சரிங்களா? ஸோ 1956 செப்டம்பர் 30 அன்னைக்கு இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பட்டியல் சாதிகள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு இல்லையா, முதல் சுதந்திர தொழிலாளர் கட்சி ஆரம்பிச்சாரு. ஸோ அதை வந்து பட்டியல் சாதியினர் கூட்டமைப்பு மாத்தினார் இல்லையா. ஸோ அதை வந்து இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா குடியரசு கட்சியா வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 1930 செப்டம்பர் 30 அன்னைக்கு வந்து அறிவிக்கிறாரு. அதாவது மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. ஆனாலும் அந்த புதிய கட்சியா உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இறந்துறாரு. சரிங்களா? ஸோ டிசம்பர் 6, 1956 வந்து அவர் வந்து இறந்துறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பிற்காலங்கள், அதாவது இந்திய விடுதலைக்கு கொஞ்சம் பின்னாடி அவர் புத்த மதத்து சார்பா வந்து நிறைய வந்து இது பண்ணியிருப்பாருன்னா, அதாவது என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்து மதம் தான் வந்து சாதிய படிநிலைகளுக்கு எல்லாம் வந்து மூலவேரா காரணமா இருக்கு. ஸோ அந்த இந்து மதமே வேண்டாம் அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான். ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்து மதத்துக்கு பதிலா புத்த மதம் வந்து எல்லாருமே சமம், ஆசையை வந்து துறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்த மதம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து புத்த மதத்துக்கு மாறுங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாரும் வந்து புத்த மதத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பாரு. சரிங்களா? அவருடைய முக்கியமான கூட்டு வந்து என்ன அப்படின்னா 1935 நாசிக் அப்படிங்கிற இடத்துல, ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இயோலா, இப்போ வந்து நாசிக் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது வந்து என்ன அப்படின்னா ஸோ நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் நான் ஒருபோதும் இந்துவாக இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சது வந்து எப்ப யார் அப்படின்னா அம்பேத்கர் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1956 அக்டோபர் 14 நாக்பூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த கூட்டத்துல அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா புத்த மதத்துக்கு மாறிடுறாரு. அவர் கூட சேர்த்து ஒரு 5 லட்சம் பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா புத்த மதத்துக்கு மாறிடுறாங்க. சரிங்களா? ஸோ அவர் கூட சேர்த்து
ஒரு 5 லட்சம் பேர் வந்து புத்த மதத்துக்கும் மாறிடுறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு 1990 பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டது அவர் இறந்ததுக்கு அப்புறம். ஸோ இறந்தது 1956. அது இறந்ததுக்கு அப்புறம் 1990 தான் வந்து பாரத ரத்னா கிடைக்குது. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாரத ரத்னா விருதுமே வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியால் தான் நடந்திருக்கும். ஏன்னா 56 இறந்தாரு, 90 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 34 வருடங்கள் இதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ விருதுகள் வந்து அவரை வந்து அவருடைய விருதுகள்னால அவரால் அங்கீகரிக்கப்பட முடியாது அப்படின்னாலும் கூட, ஸோ இதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசியல் விளையாட்டு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற தலைவர்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உடனே கொடுத்துருப்பாங்க. ராஜாஜி, ராஜோ ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரியான தலைவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1956லயே பாரத ரத்னா விருதுலாம் கொடுத்துருப்பாங்க. ஆனா அம்பேத்கருக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 1990 வரைக்கும் பாரத ரத்னா காத்திருக்க வேண்டியதா இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய முக்கியமான கூற்றுகள், அம்பேத்கர் அவர்கள் முக்கியமான கூற்றுகள் வந்து என்னென்ன அப்படின்னா, ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றத்தின் அளவை கொண்டு நான் அளவிடுகிறேன். ஸோ ஒரு சமூகம் முன்னேறணும் அப்படின்னா பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து சமூகம் முன்னேறி இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், அரசியலமைப்பு தவறாக பயன்படுத்துவதை நான் கண்டால் அதை முதலில் நான் தான் எரிப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து யார்? இவர் தான். அரசியலமைப்பு வந்து நான் தான் உருவாக்குனேன். ஸோ அதே அரசியலமைப்பை யூஸ் பண்ணி யாராச்சும் அதே அரசியலமைப்பை யாராச்சும் தப்பா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்டா இருக்கிறது யாரா இருக்கும் அப்படின்னா நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். ஸோ வாழ்க்கை நீண்டதாக இருப்பதற்கு பதிலாக சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லைஃப் வந்து பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வந்து நல்லா சிறப்பா இருந்தாலே போதும். ஸோ வாழ்க்கையில என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாதிச்சா அப்படிங்கிற பேசுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை போதிக்கும் மதத்தை நான் விரும்புகிறேன். ஸோ இந்து மதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதிய படிநிலைகளுடைய ஒரு ஆணிவேரா இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இந்த மதத்தை விரும்பல, அதுக்கு பதிலாக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை எந்த மதம் வந்து போதிக்குதோ அதைத்தான் வந்து நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னது வந்து யாரு அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்றாரு. சரிங்களா? ஸோ அடுத்தது, மதம் மனிதனுக்கானது, மனிதன் மதத்திற்காக அல்ல. ஸோ மனிதனுடைய தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டதுதான் மதம் தானே தவிர மதத்துக்காக மனிதன் உருவாக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது லாஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆடுகள் பலிபீடங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன, சிங்கங்களுக்கு அல்ல. ஸோ பலிபீடங்கள்ல ஆடுகளை தான் பலியிடுவாங்களே தவிர சிங்கங்களை அல்ல அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். சரிங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா டாக்டர் B.R. அம்பேத்கருடைய பயன்பாடுகள், ஸோ அவர் அம்பேத்கருடைய செயல்பாடுகள். சரிங்களா? ஸோ இது இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூபாயும் அதன் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருப்பாரு. ஸோ அதுலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டே வந்து கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ அவருடைய அந்த ஒரு முடிவால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் தொழிலாளர் நல அமைச்சராக இருந்த காலகட்டத்துல தான் 8 மணி நேர வேலை, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 மணி நேர வேலை, 4 மணி நேர தூக்கம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதை 8 மணி நேர வேலையை மாத்தினது வந்து யாரு அப்படின்னா அதாவது 8 எட்டா பிரிச்சிருப்பாங்க. 8 மணி நேர வேலை, 8 மணி நேரம் பொழுதுபோக்கு, 8 மணி நேரம் தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிச்சு வச்சது வந்து யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் தான். ஆக்சுவலா அவர் வந்து தொழிலாளர் நல அமைச்சரா இருந்தப்போ இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் நம்மளுடைய இந்தியாவுக்கு செய்த பயன்பாடுகள். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு முக்கியமான தலைவரை பத்தியோ இல்ல TNPSC அந்த குரூப் 4 கிளாஸை பத்தியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். ஸோ மறக்காம VR TNPSC அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.